இன்னைக்கு காலையில 5 மணிக்கு அலாரம் வச்சிருந்தேன். ஒரு 5:15 அந்த மாரி டைம்க்கு தான் வந்துட்டு எழுந்திரிச்சு வந்து ரெடி ஆனேன். நான் நெனச்சிட்டு இருந்தேன், நெறைய டைம் இருக்கு. நம்ம கடகடன்னு வந்து வேலைய பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்ச நேரம் ஆக ஆக தான் தெரிஞ்சுச்சு, டைமே பத்தாது போல எப்போ எந்திரிச்சாலும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்னைக்கு மார்கழி 8. அதனால வந்துட்டு வாசல் பெருக்கி கோலம் போட்டுறலான்னு சொல்லிட்டு கோலம் போட போனா, நேத்து பாப்பா போட்டிருந்தா இல்லையா, அந்த கோலத்த பார்க்கும்போதே, ஐயோ! இத கலைக்க போறோமே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மனசு வருத்தமா இருந்துச்சு. அது என்னவோ தெரியல, நான் நெறைய நாள் பெரிய பெரிய கோலமாலாம் வந்துட்டு பாப்பா ஸ்டேஜ்ல இருக்கும்போது அம்மாக்கு ஹெல்ப் பண்ணுவோம். நான் அப்புறம் ஒரு 9த், 10த், 12த்லாம் படிக்கும்போது பெரிய பெரிய கோலமா போடுவேன். ஆ அப்பலாம் வந்து பெருக்கி எடுக்கும்போது ஒண்ணும் பெருசா தெரியல. இன்னைக்கு நம்ம குழந்தைக்கு அந்த ஒரு கோலம் போட்டிருக்கும்போது, அத பெருக்கி எடுக்கிறதுக்கு அவ்ளோ கஷ்டமா இருந்துச்சு. அப்புறம் என்ன பண்ணேன், அடுத்த நாள் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷா டேவ ஸ்டார்ட் பண்ணணும் இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு வாசல்ல கோலம் போட்டு, இருந்த பூ வச்சு, அகல் விளக்கும் ஏத்தி வச்சுட்டு, அப்படியே உள்ள போயிட்டு காமாட்சி அம்மா விளக்கு ஏத்திட்டு, வெளில இருந்து தீபம் காட்டிட்டு, உள்ளேயும் அப்படியே சாமி கும்பிட்டுட்டு கிச்சனுக்குள்ள வந்தாச்சு. 5:15லிருந்து 6:30 மணி வரைக்கும் இந்த வேல தான் போயிட்டு இருந்துச்சு. கிச்சனுக்குள்ள வரும்போதே கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுச்சு இன்னைக்கு. இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் தான் இருக்கு. லஞ்ச் அப்புறமா பண்ணிக்கலாம். ஹஸ்பண்ட் வந்து சாப்பிட்டுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் செய்யலான்னு ஒரு பிளானு. 2 நாளாவே கபசுர குடிநீர் ஹஸ்பண்ட் வந்து போட சொல்லிட்டே இருந்தாங்க. அதனால அத ஒரு அடுப்புல வச்சுட்டு, பால ஒரு அடுப்புல வச்சிருந்தேன். மயிலவ கூப்பிட்டுட்டு ஹஸ்பண்ட் வாக்கிங் போனாங்க. பன்னீர் ரெசிபி பண்ணும்போதெல்லாம் "என்னக்கா வீட்ல செய்வீங்களா?" அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் அப்படியே பாக்கெட்ல தான் வாங்குறது. அதனால சின்ன சின்ன கியூபா கட் பண்ணி எடுத்துட்டு, ஒரு கடாயில பட்டர் சேர்த்துட்டு, அது கூடவே பன்னீரு, லைட்டா கரம் மசாலா தூள், தனி மிளகாய் தூள், லேசா வந்து தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கு போட்டுட்டு, காஃபியும் வந்து போட்டுட்டு இருந்தேன். சில நாள் காஃபி குடிக்க மாட்டோம். மாத்தி ஜூஸ் குடிக்கிறது நீங்களே வீடியோல பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு எழுந்திரிச்ச உடனே வெது வெதுன்னு தண்ணி குடிச்சுட்டு, அதுக்கப்புறம் 1 மணி நேரம் கழிச்சு தான் வந்துட்டு காஃபி குடிக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு வெறும் வயித்துல தண்ணி குடிங்க. காஃபி, டீ இது மாரி முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்ல நெறைய வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் நான் போடல. அது கூட என்ன போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெட்யூஸும் கொஞ்சோண்டு வெங்காயம் போட்டிருக்கேன். லைட்டா காரத்துக்கு பச்சை மிளகாய் ஒண்ணே ஒண்ணு பொடியா கட் பண்ணியிருக்கேன். இதுல நீங்க கொடமிளகா, கார்னு, அப்புறம் வந்துட்டு கேரட்டு, என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். பாப்பா அதிகமா சாப்பிட மாட்டா. நெறைய வெஜிடபிள்ஸ் உள்ள வச்சு ஸ்டஃப் பண்ணோம்னா. அதனால அப்படியே நான் செஞ்சுட்டேன். நான் எப்படி கபசுர குடிநீர் ரெடி பண்ணுவேன் அப்படின்னா, 1 ஸ்பூன் அளவுக்கு அந்த பொடி போட்டுட்டு, அது கூடவே வந்து ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊத்தி, ஒரு 100 எம்எல் வர்ற வரைக்கும் விட்டுட்டு, நாங்க 4 பேரும் எடுத்துப்போம். பசங்களுக்கு குடுத்தா 30 எம்எல் போதும். பெரியவங்க எடுத்துக்கிட்டா 60 எம்எல் போதும். கொஞ்சம் சளி இருக்கு, தொண்டை ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா, காலையில, சாயங்காலம் எடுத்துக்கலாம். அந்த மாரி தான் நான் ரெடி பண்ணுவேன். ஹஸ்பண்ட் கிளம்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு, என்னோட குர்த்திய புடிச்சு இழு இழுன்னு இழுத்துட்டு இருக்கு. அப்புறம் வந்து சமாதானம் பண்ணி, ஒரு பிஸ்கட் குடுத்ததுக்கு அப்புறம் தான் அமைதியா இருக்கு. இந்த மார்னிங் ரொட்டீன் விளாக் பிடிச்சிருந்துச்சுன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.